சென்னை கிண்டியில் வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். 97 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் 67,452 கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீட்டில் 1,06,998 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா திட்டவட்டம். தாவேக அரசு பொறுப்பேற்ற 100 நாள்களில் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பேச்சு. காவிரியில் வினாடிக்கு 21,413 கன அடி நீர் திறக்க உத்தரவிட கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு கூடுதல் மனு. ஆகஸ்ட் 12ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை விகிதாச்சார அடிப்படையில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க உத்தரவிட வலியுறுத்தல். காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடவே முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் கூடுதல் பதில் மனுவை தாக்கல் செய்தது கர்நாடக அரசு. காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு நேற்று பதில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இன்று கர்நாடகா பதில் மனு தாக்கல். தமிழ்நாட்டிற்கு காவிரி தண்ணீர் திறக்கப்படுவதை எதிர்த்து கர்நாடகாவில் நடைபெற்ற பந்த் வாபஸ். பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கும் நிலையில் அமைதியான சூழலை உறுதி செய்த கன்னட அமைப்புகளுக்கு நன்றி தெரிவித்தார் முதலமைச்சர் டி.கே. சிவகுமார். பொன்மணி ஐஏஎஸ் தலைமையிலான குழு பழனி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான சொத்துக்களை நேரில் ஆய்வு செய்தது. கோயில் சொத்துக்களை மீட்டெடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் ஒருங்கிணைந்து வேகப்படுத்தப்பட்டுள்ளன எனவும் பேட்டி. பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் புதிதாக வழக்கு பதிவு செய்த சிபிஐ போலீசார் 100க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரணை துவங்கியது. திருவண்ணாமலை மாவட்டம் மலப்பாவாடி ஏரியில் உள்ள முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு சட்டவிரோதமாக மண் திருட்டில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு. லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் செய்தது அறப்போர் இயக்கம். கோயில் திருவிழாவில் ஆபாச உடையுடன் கரகாட்டம் ஆடினால் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்யப்படும். சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. சென்னை பக்கிங்ஹாம் கால்வாயில் வாட்டர் மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்த சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க டெண்டர் கோரியது சென்னை மெட்ரோ. எண்ணூர் முதல் மாமல்லபுரம் வரை நீர்வழி போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்த முடிவு. ஆன்லைன் மூலம் மது விற்பனை செய்யும் தமிழக அரசின் முடிவை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும். சமூக நீதி பேரவையின் தலைவர் கே. பாலு என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். மதுபான உற்பத்தியாளர்களை நம்பி கஜானாவை நிரப்ப நினைப்பது விஜயின் வெற்றி பொருளாதார மாடலா அல்லது வெற்று பொருளாதார மாடலா? அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கேள்வி. மத்திய அரசை எதிர்த்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டம். எதிர்ப்பு தெரிவித்து ஆளும் கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மகரத்துவார் பகுதியில் பரபரப்பு.
நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி, தேதி குறிப்பிடாமல் இரு அவைகளும் ஒத்திவைப்பு. கடந்த ஆண்டு டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த குண்டுவெடிப்பிற்கு அல்-கொய்தா அமைப்பே காரணம், ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அறிக்கை. சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்க வளாகத்தில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை ஓடுதளத்தை திறந்து வைத்தார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் 8 கோடி ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட ஓடுதளம் அமைப்பு. தமிழகத்தில் மருத்துவர் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தொடங்கியது. ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை வளாகத்தில் சிறப்பு பிரிவு மற்றும் 7.5 விழுக்காடு உள் ஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு. எண்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னையில் 3வது நாளாக நடைபெற்ற அணிவகுப்பு ஒத்திகை, காவல்துறையினர் தீவிர பயிற்சி. சுதந்திர தின விழாவையொட்டி சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு, விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. நடிகர் விக்ரம் லார்கிபான் குரங்குடன் வீடியோ வெளியிட்ட விவகாரம், 3 தினங்களுக்குள் வனத்துறை அலுவலகத்திற்கு நேரில் வந்து ஒப்படைக்க நோட்டீஸ். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,13,760 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கம் 14,220 ரூபாய்க்கு விற்பனை. லடாக்கின் லே பகுதியில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பொதுமக்கள் பீதி. பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் உணரப்பட்ட நிலநடுக்கம் ரெக்டர் அளவுகோலில் 5.5 பதிவு. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் சலடோ பகுதியில் விபத்துக்குள்ளான ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் 2 பரிதாபமாக உயிரிழப்பு. ஐரோப்பியாவின் பல நாடுகளில் தென்பட்ட சூரிய கிரகணம், தொலைநோக்கி மூலம் கண்டுகளித்த பொதுமக்கள். கொழும்புவில் வரும் 15ஆம் தேதி தொடங்கும் முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி, இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டிக்கான இலங்கை அணி அறிவிப்பு. கனடா ஓபன் டென்னிஸ் தொடரில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவிற்கான இறுதிப் போட்டிக்கு அமெரிக்காவின் பென் ஷெல்டன், பிராண்டன் நிதிஷுமா தகுதி. அரையிறுதிப் போட்டிகளில் வெற்றி பெற்றதன் மூலம் இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். கனடா ஓபன் டென்னிஸ் தொடரில் பெண்கள் ஒற்றையர் பிரிவிற்கான இறுதிப் போட்டிக்கு முன்னணி வீராங்கனை இகா ஸ்டெவியாக் தகுதி. உக்ரைன் வீராங்கனை ஸ்விடோலினா வீழ்த்தி இகா ஸ்வியாடெக் அபாரம்.